நம்மளோட எஸ்கே பைக்ஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டருங்க. BS6 ஹெட் ஓரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கு. அதே மாதிரி மெயினான கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்டு டாப் டோர்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு வந்து இந்த இடத்துல தான் வரும் உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளுக்கெலாம் வந்து ஆயில் மாற்றும் போது ஆயில் ஃபில்டரை நம்ம கம்பல்சரி மாற்றணும். இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே மாற்றிருக்காங்க. ஒரிஜினல் கிடைக்குது ஹீரோவுடைய ஒய். இங்கே பாருங்கள், இதோடைய ரேட் பார்த்துக்கோங்க. பார்ட் நம்பர் மெயினாக பார்த்துக்கோங்க. 15410F40099S 80 rupees வருது உங்களுக்கு. இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பாருங்கள், ஃபுல் பார்ட் நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஆயில் ஃபில்டரே வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஹீரோவோடைய ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோலேயே தராங்க. என்ன கிரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20W40SL 900 ml. இதோட MRPயும் பார்த்துக்கோங்க, 410 ரூபா கிட்ட வருது உங்களுக்கு. ஹீரோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் எல்லாமே உங்களுக்கு ஜெனுவனாகவே வருது. இந்த வெஹிக்கிளுக்கு கம்பல்சரி இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபில்டரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டீட்டெயில் மாதிரி பார்க்கலாம். இந்த ஃபில்டரோட வேலை என்ன, இந்த ஃபில்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்த்தலாம். ஏன்னா இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா இது வழியாக ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினில் ஹெட் ஆஃப் த டாப் வழியாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும். இப்போது இந்த ஃபில்ட்ரு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வழியாக ஆயில் போயிட்டு இந்த ஃபில்ட்ரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து வரும். இப்போ இந்த ஃபில்ட்ரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது இது டஸ்ட் ஆகிடுச்சு, ஐயோ என்னடா இது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வால்வு எப்படி வேலை செய்யுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்தலாம். இங்கே பாருங்க, இந்த ஃபில்டருக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், தெரிஞ்சுங்களா, பம்ப் ஆகுது பாருங்கள். இந்த பம்ப் ஆகும்போது இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இது வழியாக உங்களுக்கு அவுட்புட்டு இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து வெளியே வரும். புது ஃபில்டர்லேயும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அது எப்படி பம்பு வேலை செய்யுது. ஏன்னா என்னடா இது ஒரு 80 rupees ஆகுது, இவ்வளோ வேலையாக இதில் இருக்குன்னா இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்க, ஸ்க்ரூ டிரைவர் போட்டு அமுக்கும் போது இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணும்போது இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் ஃப்ளோ ஆகிடும். அதனால் ஃபில்டரை எல்லா வாட்டியும் 2000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் பண்ணும்போது ஆயில் ஃபில்டரை மாற்றும்.